நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கின்னா லுக்கு, அங்கே யாரோ வந்துட்டு போகிறாங்க, அது எதுக்கு அங்கே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் டென்ஷனாக இருக்கார் ஒருத்தர். யார் அவர்? ஐயாவா அப்படி டென்ஷன் ஆகிறார் அப்படின்ற லெவலுக்கு ஒரு மனிதர் அவர். யார் அவர்? திமுக எம்பி திருச்சி சிவா அவர் தான். அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். சரியா? செந்தில் பாலாஜி அவர்கள் கூட்டத்துக்கு தாமதமாக வர்றார். நோட் திஸ் பாயிண்ட். அவர் லேட்டாக வரையிலேயே திருச்சி சிவா அவர்கள் ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத கப்பு சுப்புன்னு கேட்டுக்கிட்டு இருந்த கூட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தோன்னா அந்த பக்கம் திரும்புது. அதை பார்த்தோன்னா இவர் டென்ஷன் ஆனார். என்னென்னா, இங்கே காட்டுக்கத்து கத்திக்கிட்டு இருக்கேன், அடி வயத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே பார்க்குற அப்படின்னு ஸ்கூல் வாத்தியார் டென்ஷனாக வரல, கிளாஸை கவனிக்காமல் அங்கே வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு கேட்குற லெவல் டென்ஷனாக இருக்கார். ஏன்னா இப்போ ஏன் இந்த டென்ஷன்? என்னப்பா இவ்வளோ கோவப்படுவாரா? திருச்சி சிவா அவர்கள் இந்த மாதிரிலாம் கோவப்பட மாட்டாரே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சாதாரணமாக அரசியல் பேசுகிறவங்க அந்த மாதிரி கூட்டத்தில் வந்துருக்காங்க, வாங்க வாங்க செந்தில் பாலாஜி வந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஃபாலோ பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் திருச்சி சிவா ஐயா வந்து பேசும்போது திமுகவுடைய வரலாறு, அண்ணாவின் பெருமை, கலைஞர் அவர்களுடைய பெருமை, இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசுகிறவர், நல்ல பேச்சாளரும் கூட. இந்த பேச்சாளர்களுக்கு பேச்சில் ஒரு தடை ஏற்படுது, யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இந்த கோவம் வரும். பொதுவாகவே நம்ம மதித்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சங்கடம் நமக்கு ஏற்படும். அந்த சங்கடம் தானே தவிர இதை வந்து ஊருக்குள்ளே என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஓஹோ திருச்சி சிவா அவர்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை போல், அவர் வந்தவன் டென்ஷன் ஆகிட்டார் பற்றிலா, என்னமோ உள்ள கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் வந்து அந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுற மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா பொறுமையின் சின்னம், அண்ணா அன்பின் அடையாளம், அண்ணா அறிவின் உச்சம். அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் அவர் பாட்டு வர, நீங்க அங்கிட்டு நாம் அடி வயிற்றுல பேசிட்டோம். பேசலாமா? அலர்ட் ஆயிட்டீங்களா? இன்னொன்று, நம்ம சொன்ன அதே மேட்டர் வந்து திருச்சி சிவா அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்கார். இவ்வளோ நேரம் நான் பேசினேன், 70 நிமிடங்கள் பேசினேன். இந்த கூட்டத்துக்கு வரும்போதே மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, மழை அச்சுறுத்துச்சு. நான் தொடக்கத்தில் சொன்னேன் மழை வருகிற மாதிரி இருக்கிறது என்று. மழைக்கே தெரியும் திமுக கூட்டத்துக்கு தடை இருக்கிறார். இத்தனை பெரிய கூட்டத்தை 3 நாட்களில் செந்தில் பாலாஜி கூட்டியிருக்கிறார். தோழர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். 30 விழா நடந்து 3 நாட்களில் நடக்கிறது. நான் பேச வருகிற போது மழை அச்சுறுத்துகிறது. கிளம்பி விடுவோமோ என்று சில பேர் நினைத்தார்கள். வேண்டாம், ஒதுங்கி நிறுங்கள், பேசுகிறேன் என்று. மழையில் தொந்தரவு செய்யவில்லை, நீங்களும் போகவில்லை, நானும் நிறுத்தவில்லை. இப்போது சொல்கிறேன், தெரிந்து உடனே கிளம்பலாம் என்று தோணும். நான் 1 மணி நேரம் 10 நிமிடம் பேசியிருக்கிறேன், 70 நிமிடம் பேசியிருக்கிறேன். இந்த 70 நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள், நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள். யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கீழ்த்தரமாக விமர்சித்தேனா? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்தவர்கள்.